ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். நம்ம இன்னைக்கு பிஜிடிஆர்பி ரியல் அனாலிசிஸில் சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸில் இருக்க ஒரு சில நேம்டு டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபெர்மாட்ஸ் தியரம். ஃபெர்மாட்ஸ் தியரம்னா என்னென்னா, இஃப் எஃப் ஹேஸ் அ மேக்ஸிமம் ஆர் மினிமம் அட் சி அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் சி எக்ஸிஸ்ட், then f dash of c equal to 0, the point c is called critical point of f of x. அதாவது எஃப்ங்கிற ஒரு எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் சிங்கிற ஒரு பாயிண்டில் மேக்ஸிமம் ஆர் மினிமம் அதுக்கு இருக்குது. அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் சி வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் சியை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். அந்த சிங்கிற பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Find the critical point for the function 2x cube minus 15x square plus 36x plus 1. இதை வந்து நம்ம f of xன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f dash of x கண்டுபிடிக்கணும். f dash of x என்ன வரும்? 3 into 2 6, 6x square minus 30x plus 36 நமக்கு வரும். இதை நம்ம 6ஆல் எல்லாத்தையுமே டிவைட் பண்ண முடியுமா? முடியும். ஸோ 6ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? f dash of x என்ன கிடைக்குது? x square minus 5x plus 6 கிடைக்குது. இதை நம்ம வந்துட்டு செப்பரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? x minus 2, x minus 3. அப்போ xோட வேல்யூஸ் என்னென்னலாம் கிடைக்குது? 2, 3 நமக்கு கிடைக்குது. இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகேவா? ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு 2 and 3 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒரு தியரம் பார்க்கலாம். இஃப் f and g are continuous on closed interval a, b and have equal finite derivative in a open interval a, b, then f minus g is constant. அதாவது f, gங்கிற ரெண்டு எலமெண்ட் closed interval a, bயில் கண்டினியூஸாக இருக்குது அண்ட் அதோட டெரிவேட்டிவ்ஸ் f டேஷும் g டேஷும் ஓப்பன் இன்டர்வலில் இருக்குது அப்படின்னா எஃப் மைனஸ் ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம், ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம். இதோட டெரிவேட்டிவ்ஸ் என்னென்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வருமா? இப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு கிடைக்குமா? கான்ஸ்டன்ட். இதை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது எஃப்பும் ஜியும் க்ளோஸ் இன்டர்வல் a, bயில் கண்டினியூஸாக இருக்குது. எஃப் டேஷும் ஜி டேஷும் ஓப்பன் இன்டர்வல் a, bயில் இருக்குது அப்படின்னா எஃப் மைனஸ் ஜி வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தியரம் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சா இந்த தியரம் என்னென்னு? அடுத்தது Darboux property. If f has a derivative at every point on the closed interval a, b, then f dash takes on every value between f dash of a and f dash of b. அதாவது fங்கிற ஒரு டெரிவேட்டிவ் closed interval a, bயில் இருக்குது அப்படின்னா அதோட டெரிவேட்டிவ் f டேஷோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா closed interval f dash of a, closed interval f dash of b. இந்த இன்டர்வல்குள்ளே தான் அது இருக்கும். இது f டேஷோட வேல்யூஸ். அதுதான் இந்த டாபாக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் சொல்ல வராங்க. fங்கிற ஒரு ஃபங்க்ஷன் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, bயில் இருக்குது அப்படின்னா அதோட டெரிவேட்டிவ் f டேஷ் வந்து எந்தெந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் f dash of a, க்ளோஸ்ட் இன்டர்வல் f dash of bயில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெய்லர்ஸ் தியரம். டெய்லர்ஸ் தியரம்க்கு என்ன வரும் அப்படின்னா f of x equal to f of a plus அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் f dash of a டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தானே, அதனால 1 ஃபேக்டோரியல் x minus a. நெக்ஸ்ட்டு செகண்ட் டெரிவேட்டிவ் 2 ஃபேக்டோரியல் x minus a ஹோல் ஸ்கொயர். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ nth டெரிவேட்டிவ் n ஃபேக்டோரியல் ஹோல் பவர் n. இதுதான் டெய்லர் சீரியஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நான் சைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எங்கே அப்படின்னா எக்ஸுங்கிற பாயிண்ட்டோட வேல்யூ π/2 இருக்கிறப்போ. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல சைன் π/2ன்னு வரும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன வரும்? சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் π/2.
இப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா sin π/2 வேல்யூ என்ன 1, காஸ்க்கு 0 வரும். அடுத்தது அகெயின் சைன் வரும்போது இங்கே ஏன் மைனஸ் வந்திருக்கு அப்படின்னா காஸ் π/2 இருக்கு இல்லையா, காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் தானே வரும், அதனால தான் இங்கே மைனஸ் வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அகெயின் இங்கே என்ன வரும், 0 வந்துடும். ஏன் அப்படின்னா காஸ் 5/2 வேல்யூ நமக்கு 0 வந்துடும். ஸோ சைன் எக்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஆட் நம்பரில் இருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் வேல்யூஸ் வரும், ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே 0 ஆகிடும், ஏன்னா அது காஸ் 5/2 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெக்லாரின் சீரியஸ். மெக்லாரின் சீரியஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ டெய்லர் சீரியஸ் பார்த்தோம் இல்லையா, டெய்லர் சீரியஸில் என்ன பார்த்தோம், f of x equal to f of a plus f dash of a divided by 1 factorial இருக்கு இல்லையா, இந்த ஏக்கு பதிலாக நம்ம வந்து 0வை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? மெக்லாரின் சீரியஸ்னால் என்ன, டெய்லர் சீரியஸில் ஏக்கு பதிலாக 0 போடும்போது நமக்கு மெக்லாரின் சீரியஸ் கிடைக்கிது. f of x equal to f of 0 plus f dash of 0 divided by 1 factorial into x. நெக்ஸ்ட்டு f double dash of 0 divided by 2 factorial into x square plus etc. ஓகேவா? அடுத்தது இப்போ மெக்லாரின் சீரியஸ் sin xக்கு எப்படி வரும், ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் இல்லையா, sin π/2க்கு பதிலாக sin x வரும். நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு என்னென்ன டேர்ம் கிடைச்சது, அடுத்த டேர்ம் 0 ஆயிரும், அதுக்கு அடுத்த டேர்ம் x cube divided by 3 factorial. மெக்லாரின் சீரியஸ்க்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஈஸியாக சொல்கிறேருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். sin xனால் ஆட் பவர்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? எக்ஸு, எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 5, எக்ஸ் பவர் 7, அப்படி ஆட் நம்பர்ஸ் எல்லாமே வரும், சைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்தது காஸ் எக்ஸ்க்கு எப்படி வரும் அப்படின்னா, இப்போ சைனுக்கு ஆட் நம்பர்ஸ் எல்லாம் வந்துருச்சா, காஸ்க்கு ஈவன் நம்பர் எல்லாமே வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், காஸ்க்கு ஸ்கொயரு, பவர் 4, அடுத்தது பவர் 6, இப்படி ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே வந்துடும். சைன்ஸ் அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக தான் இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெக்லாரின் சீரியஸ். ஒன்றும் இல்லை, டெய்லர் சீரியஸில் ஏக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு வர வேல்யூஸ் எழுதிக்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி ஒரு சில டாபிக்ஸ் விட்டுருக்கோம், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.